வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உலகத்தில் எதெல்லாம் புதிதாக உருவாகிறதோ உடனே அதற்கான தினங்களும் உருவாகி விடுகின்றன. முன்பெல்லாம் சில அபூர்வமான சில தினங்களை நாம் கொண்டாடுவோம். புத்தாண்டை கொண்டாடுவோம், பண்டிகைகளை கொண்டாடுவோம், மே தினம் கொண்டாடுவோம். என் காதலர் தினம் கூட பிற்காலத்தில் ஒரு உருவாகி இன்றைக்கு உலகம் முழுக்க ட்ரெண்டாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் சில தினங்களை பார்த்தால் நமக்கு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அதற்குள் நாம் சிந்திக்க வேண்டிய பல அம்சங்கள் இருக்கும். அப்படி ஒரு தினம்தான் வேர்ல்டு எமோஜிஸ் டே. எமோஜி என்பதை எப்படி சொல்வது? தமிழில் ஒரு ஒரு உலகத்தினுடைய அடிப்படையான மொழியான அந்த படங்களின் வழியாக, சித்திரங்களின் வழியாக நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவது. இன்னும் சொல்லப்போனால் ஆதி மனிதன் குகையில் வரைந்த ஓவியங்கள் தான் முதல் எமோஜிஸ் என்று சொல்லலாம். அதன் மூலமாக அவன் பிற மனிதர்களோடு தொடர்பு கொள்ள ஆரம்பிக்கிறான். மொழி அதற்கு பின்னால் தான் உருவாகிறது என்பதையும் கூட நாம் பார்க்கிறோம். அப்படி ஆதி மனிதன் குகையில் வரைந்த சித்திரங்கள் இன்றைக்கும் கூட பல பொருள்களை தருகின்றன. வேட்டையாடுவது போன்ற ஓவியங்கள், இன்னும் பல விஷயங்களை நாம் பார்க்கிறோம். பின்னால் மொழி உருவான பிறகு மொழி ஆதிக்கம் செலுத்துகிறது. ஆனால் இப்பொழுது நாம் தொன்மையான காலத்திற்கே சென்று விட்டது போன்ற ஒரு உணர்வு. எமோஜிஸ், பல்வேறு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஸ்டிக்கர்ஸ், படங்கள். இப்பொழுது உதாரணமாக புன்னகையை வெளிப்படுத்தக்கூடிய படங்கள் இருக்கின்றன, எமோஜிஸ். கண்ணீரை வெளிப்படுத்தக்கூடிய எமோஜிஸ். அதே போல் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய, அரவணைப்பை வெளிப்படுத்தக்கூடிய, கவலையை வெளிப்படுத்தக்கூடிய நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான எமோஜிஸ் இன்றைக்கு எல்லா சமூக வலைத்தளங்களிலும் புதிதாக உருவாகி கொண்டே இருக்கின்றன. மனிதர்கள் பல நேரங்களில் ஒரு வாக்கியத்தில், ஒரு பேராவில் சொல்ல வேண்டியதை, ஒரு 5 நிமிட பேச்சு சொல்ல வேண்டியதை ஒரு எமோஜியின் மூலமாக சொல்லிவிட்டு செல்கிறார்கள். பல சமயங்கள் நமக்கு அந்த எமோஜி எதை குறிக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. உதாரணமாக காதலை குறிக்கக்கூடிய ஒரு எமோஜி உண்மையிலேயே காதலை குறிக்கிறதா என்றால் அதை நம்மளால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏனென்றால் மொழிக்கு ஒரு திட்டவட்டமான அர்த்தம் உண்டு. ஆனால் எமோஜிஸ் என்பது ஒரு குறிப்பிட்ட உணர்வு நிலையினுடைய ஒரு மேல்தட்டில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த படங்களை உங்கள் விருப்பம் போல நீங்கள் இன்டர்பிரேட் செய்து கொள்ளலாம். அது நான் கமிட்டல் கம்யூனிகேஷன் என்று கூட சொல்கிறார்கள், எமோஜிஸின் வழியாக சொல்லப்படுகிற விஷயங்கள். அதில் இன்னொன்றும் கூட மொழியினுடைய பயன்பாடு வெகுவாக குறைந்து எமோஜிஸ் வழியாகவே உரையாடுகிற ஒரு பழக்கம் இன்றைக்கு வந்துவிட்டது. இது என்ன ஆகிறது என்று சொன்னால், ஒரு கோர்வையாக சிந்தித்து அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை இந்த எமோஜிஸ் தடுக்கின்றன என்று சொல்கிறார்கள். எமோஜிஸ் ஒரு மிகப்பெரிய பிராண்டிங், வர்த்தகமாக பல நிறுவனங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம், இப்போ ஐஃபோன் அல்லது கொக்கோகோலா போன்ற நிறுவனங்கள் எல்லாமே கூட அவருடைய எமோஜிஸ் வழியாகத்தான் தங்களுடைய பிராண்டிங்கை நிலைநிறுத்துகிறார்கள். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் டே டு டே கம்யூனிகேஷன், அதில் இந்த எமோஜிஸினுடைய இடம் என்பது என்ன? இதையெல்லாம் பற்றி சிந்திப்பதற்காகத்தான் நேற்றைய தினம் இந்த உலக எமோஜிஸ் தினம் என்பது, அதை ஒட்டிய சிந்தனைகள் பல இடங்களில் அது விவாதிக்கப்பட்டன. இந்த எமோஜிஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தில் ஒரு பொருளை தரக்கூடிய எமோஜிஸ் இன்னொரு கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேறொரு பொருளை தரலாம். அதே போல் ஒரு குறிப்பிட்ட கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்டில் மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு எமோஜிஸ் இன்னொரு கான்டெக்ஸ்ட். அதே போல் ஒரு நபருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு எமோஜிஸை இன்னொரு நபருக்கு பயன்படுத்தினால் தவறாக பொருள் கொள்ளப்படலாம். உதாரணமாக அணைத்துக்கொள்வது போன்ற ஒரு எமோஜிஸை எல்லோருக்கும் அனுப்பினால் அது அவர்களுக்குள் தேவையில்லாத சில இடர்பாடுகளை ஏற்படுத்தும். இப்படியாக நாம் அதனுடைய கலாச்சார சூழல், தனிமனித உறவுகள் எல்லாம் சேர்ந்து கவனமாக பயன்படுத்த வேண்டிய ஒன்று தான் இந்த எமோஜிஸ். ஆனால் எல்லோருமே அதை போகிற போகில் பயன்படுத்துகிறோம். இன்னொன்று, இந்த எமோஜிஸ் டிஜிட்டல் அடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு டிஜிட்டல் கம்யூனிகேஷனுக்கு நாம் மேலும் மேலும் அடிமையாவதற்கான ஒரு சூழலை இந்த எமோஜிஸினுடைய ஒரு எக்ஸஸ் யூஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, ஒரு அதீதமான பயன்பாடு நமக்கு உருவாக்குகிறது. எதை பயன்படுத்தினாலும் நாம் அதனுடைய பொருத்தப்பாட்டோடு பயன்படுத்த வேண்டும். அதற்கு எமோஜிஸும் விதிவிலக்கல்ல. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.